இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஆம் தேவ ஜனமே, தேவனால் பிறந்திருக்கிற நம்மால் நம்மையே பாதுகாத்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள முடியும். உலகத்திலே போய் பாவம் செய்து கொண்டே நம்மால் இருக்க முடியும் என்று இதோ கர்த்தர் என்னோடு கூட இருந்தாலும் கூட உலக இச்சைகள் என்னை இழுக்கிறது, உலகத்தின் ஆசை என்னை இதோ பயமுறுத்துகிறதா இருக்கிறது, நான் தோல்வி அடைந்து விடுவேனோ ரட்சிப்பின் பாதையிலே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களால் முடியும் என்று சொல்லி. தேவன் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறபடினாலே, அவர் கொடுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறபடினாலே உங்களை நீங்களே காத்து கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் தேவ ஜனமே. எனவேதான் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். யோசேப்பு பழைய ஏற்பாட்டிலே அவன் போத்திபாரின் மனைவியிடத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இதோ கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை யோசேப்பு விசுவசித்து கொண்டே இருந்தான். புதிய ஏற்பாட்டிலே வலைகளை விட்டு இதோ உறவுகளை விட்டு தன்னுடைய ஆஸ்திகளை விட்டு வந்த இதோ கர்த்தருக்காக விட்டு வந்த சீஷர்களை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவர்கள் எல்லா சூழ்நிலையும் தங்களை காத்து பரிசுத்தத்தோடு தேவனை பின்பற்றுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே. எனவே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இயேசுவின் இரத்தம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் நாமம், பரிசுத்த ஆவியானவர் இவைகளெல்லாம் நமக்குள் இருக்கிறபடினாலே நிச்சயமாக உலகத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். எனவே கலங்காதபடிக்கு இந்த நாளை தொடங்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று சொல்லி இருக்கிறவரே, நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறபடினாலே உலகம், அப்பா, பிசாசு எல்லாவற்றையும் எங்களுக்கு ஜெயிக்க கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறீர். அதிலிருந்து வரக்கூடிய எல்லா போராட்டங்களிலிருந்தும் எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய நாமமும் எங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.